வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம தான் ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை வந்து அதில் வந்து நமக்கு இந்த சீரியல் நம்பர், ஓட்டர் ஐடி, நேமு, கார்டியன் நேம், ஹவுஸ் நம்பர், ஜெண்டர், ஏஜ் இதெல்லாமே எந்தெந்த காலம்ஸில் எந்தெந்த இது வரணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல் காப்பி பண்ணி நீங்கள் வந்து புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஷீட் 1ன்னு இருக்கிற இடத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைலில் வந்து நம்மளோட பேர், ஃபைல் நேமு, நாட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத போட்டு நம்ம வந்து அதை சேவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸில் போய் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சீரியல் நம்பர்ஸ் கொடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1000 நம்பர் வரைக்கும் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். தேவையான நம்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் இருக்க நம்பர்ஸ் லாஸ்ட்டாக ஃபைல் முடித்ததுக்கப்புறமா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சீரியல் நம்பர் எப்படி கொடுக்குறதுனா, ஃபஸ்ட்டு 1ன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு மறுபடியும் அந்த 1லேயே போய் கர்சரை வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இந்த ஏரோ மார்க் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சீரீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு காலம்ஸ் கிளிக் பண்ணி அதில் ஸ்டெப் வேல்யூ ஆல்ரெடி 1ன்னு இருக்கும். ஸ்டாப் வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒரு 1000 நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறோங்கிறதுனால நம்ம 1000 கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து 1000 வரைக்கும் நமக்கு நம்பர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து காப்பி பண்ணி போடணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிடிஎஃப் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணோம். நம்ம கொடுத்துருக்க பிடிஎஃப் ஃபைலை வந்து வாட்ஸ்அப்பில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டுக்கு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது ஓட்டர் ஐடி, அதை காப்பி பண்ணி போட்டு நேமு, கார்டியன் நேம், ஹவுஸ் நம்பர், ஜெண்டர், ஏஜ் இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. நேமும் கார்டியன் நேமும் வந்து சிங்கிள் லைனில் வந்துருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுக்கலாம். டபுள் லைனில் வந்துருந்துச்சுன்னா மேலே இருக்க லைனை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடணும். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நேம் அதே மாதிரி காப்பி பண்ணி போட்டுடணும். இது நேமில் வந்தாலும் சரி, கார்டியன் நேமில் வந்தாலும் சரி, சிங்கிள் லைனில் இருக்கிறத அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு லைன் டபுள் லைனில் வந்து ஒரு சிங்கிள் வேர்ட் வந்திருந்தால் கூட அதை காப்பி பண்ணி ஃபஸ்ட் லைனை போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு தான் சிங்கிள் வேர்டாக இருந்தாலும் சரி, சிங்கிள் லெட்டராக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹவுஸ் நம்பர் வந்து இந்த இடத்துல ஏதாவது அப்பாஸ்ட்ரஃபி மார்க்கோ இல்லை பாயிண்ட்டோ இல்லை வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி இருக்கா என்னன்றது நம்ம இந்த இடத்துல வந்து ஹவுஸ் நம்பரில் லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கணும். எதனால் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன அந்த மிஸ்டேக்ஸ் மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி மார்க் மிஸ்டேக்கோ இல்லை டாட்டோ வந்து நம்மள அறியாமையே ஏதாவது மிஸ்டேக் வந்து அந்த டெக்னிக்கல் மிஸ்டேக் மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருக்கும். அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ட்ரி பண்ணி ஒவ்வொன்றும் இப்படி என்ட்ரி பண்ணி நம்ம ஹவுஸ் நம்பர் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஜெண்டர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல்னு ஒரு தடவை டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் டைம் டைப் பண்ணும்போது MNFன்னு கொடுத்தீங்கன்னாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலாக ஃபீமேலாங்கிறது வந்துடும். ஏஜும் அதே மாதிரி தான், காப்பி பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது நம்ம வந்து எப்படி போடுறோமோ அது நம்மளோட விருப்பம்தான். அதே மாதிரி ஆஷ் சிம்பிள் வந்து வந்துருந்துச்சுன்னா அது வந்து கரெக்ஷன் டேட்டா. அந்த கரெக்ஷன் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து எல்லோ கலர் பண்ணுறோம். டெலீட்டட் டேட்டாவுக்கு வந்து இந்த மாதிரி டெலீட்டர்னே கொடுத்துருப்பாங்க. அந்த டெலீட்டர்னு கொடுத்துருந்தா அதில் ஓட்டர் ஐடி மட்டும் காப்பி பண்ணி போட்டுட்டு அந்த ஃபுல் லைனையுமே வந்து நம்ம ரெட் கலர் பண்ணிடணும். அதே மாதிரி கரெக்ஷன் டேட்டாஸ் வந்து ஃபுல்லாகவே டைப் பண்ணிடணும். ஆனால் அது வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன இந்த மாதிரி ஆஸ் சிம்பிள் வந்துருந்துச்சுனாவே அதுதான் கரெக்ஷன் டேட்டா. அது வந்து கொடுத்துருக்க ஃபுல் இன்ஃபர்மேஷனுமே டைப் பண்ணிடணும்.
அதில் நமக்கு என்ன மிஸ்டேக்காக இருக்கோ அதை தான் நம்ம மாற்ற போகிறோம். டைப் பண்ணி என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபுல் லைனையுமே நம்ம வந்து எல்லோ கலர் பண்ணிடணும். கரெக்ஷன் டேட்டாஸ்க்கு எல்லோ கலர், டெலீட்டட் டேட்டாஸ்க்கு ரெட் கலர் நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அடிஷ்னல் டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த ஃபைலில் வந்து அடிஷ்னல் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அப்படி அடிஷ்னல் டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபைலில் அடிஷ்னல் டேட்டாஸ் இல்லை. நமக்கு வந்து எல்லா ஃபைல்லையுமே இருக்கோ இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அடிஷ்னல் டேட்டாஸ் இருக்கிற ஃபைலில் வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டுக்கணும். இது நார்மலாக இப்போ இந்த டேட்டாஸில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி போட்டுடணும். ஓகேங்களா? நம்ம எப்பயுமே ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவல் டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னல் டேட்டாஸ், நெக்ஸ்ட்டு கரெக்ஷன், நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு வந்து டெலிஷன் மீன்ஸ் டெலீட் பண்ண வேண்டிய டேட்டாஸை டெலீட் பண்ணுறது. இதுதான் நம்ம ஆக்சுவலாக பண்ணுறது. ஓகேங்களா? அடிஷ்னல் வெரிஃபிகேஷன், கரெக்ஷன், டெலிஷன் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.